வணக்கம் நண்பர்களே. நீங்க ஆசையா வாங்கிட்டு வந்த விதைகள் மண்ணுல நட்டதுக்கு அப்புறம் முளைக்காம உங்களை ஏமாத்தியிருக்கா? பலமுறை முயற்சி செஞ்சும் உங்க வீட்டு தோட்டத்துல ஒரு செடி கூட ஒழுங்கா வளரலையா? இனி அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம பாட்டிமார்கள் காலம் காலமா பயன்படுத்திட்டு வந்த ஒரு அற்புதமான ரகசியம். செத்து போச்சுன்னு நீங்க தூக்கி எறிகிற விதைகளை கூட உயிர் கொடுத்து முளைக்க வைக்கிற ஒரு மேஜிக் தண்ணீர். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்க தோட்டக்கலை வாழ்க்கையே மாத்த போற இந்த ரகசியத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மில் பலரும் ககாசீத பைகளில் அழகாக அடைக்கப்பட்ட விதைகளை வாங்கி வந்து பெரிய எதிர்பார்ப்புகளுடன் நம் வீட்டுத் தோட்டத்தில் நடுவோம். தினமும் தண்ணீர் ஊற்றி அது எப்போது முளைக்கும் என்று ஆவலுடன் காத்திருப்போம். ஆனால் நாட்கள் வாரங்களாகும், வாரங்கள் மாதங்களாகும், அந்த இடத்தில் ஒரு சினன் துளிர் கூட வராது. இது நமக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் கொடுக்கும். இதுக்கு காரணம் விதைகளின் தரம் மட்டுமில்லை. விதைகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உறக்க நிலையில் இருக்கும். அந்த உறக்க நிலையை உடைத்து வாட்டினி முளைக்க தூண்டுவதற்கு சரியான சூழலும் ஊக்கமும் தேவை. அந்த காலத்துல நம்ம பாட்டிங்க எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாம இயற்கையான முறையில இதை எப்படி சாதிச்சாங்க? அந்த பாரம்பரிய அறிவுதான் இன்னைக்கு நாம இழந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய புதையல். அந்த புதையலிலிருந்து ஒரு சின்ன ரகசியத்தை தான் நம்ம இன்னைக்கு தோண்டி எடுக்க போறோம். இந்த ரகசிய தண்ணீரின் முதல் மற்றும் மிக முக்கியமான மூலப்பொருள் வேற எதுவும் இல்ல, நம்ம சமையலறையில் தினமும் வீணாகும் ஒன்றுதான். அதுதான் அரிசி கழுவிய தண்ணீர் அல்லது கஞ்சி தண்ணீர். ஆமா, நீங்க சரியாத்தான் கேட்டீங்க. சாதாரணமா நாம கீழே ஊத்துற இந்த அரிசி கஞ்சியில தாவர வளர்ச்சிக்கு தேவையான எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதுல ஸ்டார்ச் சத்து அதிகமா இருக்கு. இந்த ஸ்டார்ச் விதையின் உறக்க நிலையை உடைத்து அது முளைப்பதற்கு தேவையான உடனடி ஆற்றலை வழங்குது. ஒரு விதை முளைக்க ஆரம்பிக்கும்போது அதுக்கு முதல் சில நாட்களுக்கு தேவையான ஆற்றல் விதையின் உள்ளேயே சேமிக்கப்பட்டிருக்கும். அந்த ஆற்றலை முழுமையா பயன்படுத்திக் கொள்ள இந்த கஞ்சி நீர் ஒரு சிறந்த ஊக்கியாக செயல்படுகிறது. இது வெறும் ஆற்றலை மட்டும் கொடுக்கிறதில்ல, இதில் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் போன்ற நுண்ணூட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இது விதையின் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி வேர்கள் வேகமாக வளர உதவுகிறது. இதை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு நாம படிப்படியா பார்க்கலாம். இரண்டாவது மூலப்பொருள் நம்முடைய பாரம்பரிய விவசாயத்தின் ஆணிவேர் என்று சொல்லலாம். அதுதான் சாணம். ஆனா நகரத்தில் வாழும் நமக்கு பசு மாட்டுச் சாணம் கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு ஒரு எளிமையான மாற்று இருக்கு. காய்ந்த மாட்டு சாணத்தால் செய்யப்பட்ட வரட்டி. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளிலோ அல்லது ஆன்லைனிலோ சுலபமாக கிடைக்கும். ஒரு சிறிய துண்டு வரட்டி போதும். இந்த வரட்டியில் லட்சக்கணக்கான நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் இருக்கின்றன. இந்த நுண்ணுயிரிகள்தான் உண்மையான மேஜிக்கை செய்யப் போகுது. இந்த பாக்டீரியாக்கள் விதையின் கடினமான மேல் தோலை மென்மையாக்க உதவுகின்றன. சில விதைகள், குறிப்பாக புளி, பாகற்காய் போன்ற விதைகளின் மேல் ஓடு மிகவும் கடினமாக இருக்கும். அதனால தண்ணீர் உள்ளே போக முடியாமல் முளைக்க தாமதமாகும். இந்த நுண்ணுயிரிகள் அந்த ஓட்டை மெதுவாக சிதைத்து தண்ணீரும் சத்துக்களும் எளிதாக உள்ளே செல்ல வழிவகுக்கும். இப்ப இந்த அற்புதமான தண்ணீரை எப்படி தயார் செய்வதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சுலபம். முதல்ல ஒரு மண்பானை அல்லது ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துக்கோங்க. அதுல முதல் நாள் இரவு நீங்க சாதம் வடித்த கஞ்சியை ஊற்றுங்கள். அல்லது 2 கைப்பிடி அரிசியை நல்லாக கழுவி அந்த தண்ணீரை எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் ஒரு சின் துண்டு வரட்டியை சுமார் ஒரு எலுமிச்சை பழளவு நன்றாக உடைத்து போடுங்கள். உங்களுக்கு பசுஞ்சாணம் கிடைத்தால் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தால் இன்னும் சிறப்பு. இதனுடன் ஒரு சின் துண்டு வெல்லம் அல்லது நாட்டுச் சர்க்கரையை சேருங்கள். வெல்லம் எதுக்குன்னு கேக்குறீங்களா? அதுதான் நாம சேர்த்த நுண்ணுயிரிகளுக்கு உணவு. இந்த சர்க்கரையை சாப்பிட்டுத்தான் அந்த பாக்டீரியாக்கள் பன்மடங்கு பெருகும். இந்த கலவையை ஒரு கரண்டியால் நன்றாக கலந்து விடுங்கள். இப்போ இந்த கலவையை ஒரு துணியால் மூடி நிழலான இடத்தில் வைக்க வேண்டும். நேரடி சூரிய ஒளி படக்கூடாது. குறைந்தது 24 மணி நேரம் முதல் 48 மணி நேரம் வரை இது நன்றாக புளிக்க வேண்டும். 24 மணி நேரத்திற்கு பிறகு நீங்க திறந்து பார்த்தால் அது லேசாக புளித்த வாசனையுடன் நுரைத்து வந்திருக்கும்.
இதுதான் நுண்ணுயிரிகள் நன்றாக வளர்ந்து அந்த தண்ணீர் தயாராகிவிட்டது என்பதற்கான அறிகுறி. இந்த செயல்முறைக்கு பெயர்தான் நொதித்தல் அல்லது புளிக்க வைத்தல். இந்த நொதித்தல் செயல்பாட்டின் போது நுண்ணுயிரிகள் பலவிதமான என்சைம்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை உருவாக்குகின்றன. ஜிப்ரெலிக் அமிலம் போன்ற இயற்கை வளர்ச்சி ஊக்கிகள் இதில் உருவாகின்றன. இதுதான் விதைகளை உறக்கத்திலிருந்து எழுப்பி இப்ப முளைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சமிக்ஞை கொடுக்கிறது. சரி, நம்மளோட மேஜிக் தண்ணீர் இப்போ தயார். அடுத்தது விதை நேர்த்தி, அதாவது விதைகளை நடுவதற்கு முன் அவற்றை இந்த தண்ணீரில் ஊற வைப்பது. இது ஒரு மிக முக்கியமான படி. நீங்க எந்த விதைகளை நடப்போகிறீர்களோ அவற்றை ஒரு சினென்ன கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம தயார் செய்து வைத்திருக்கும் கரைசலில் இருந்து தேவையான அளவு தண்ணீரை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். அடியில் தங்கியிருக்கும் சாணத் துகள்கள் தேவையில்லை. அந்த தெளிந்த நீரை விதைகளின் மீது ஊற்றி விதைகள் நன்றாக மூழ்கும் அளவுக்கு வைக்கவும். இந்த செயல்முறை விதைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குகிறது. மண்ணில் இருக்கும் தீமை செய்யும் பூஞ்சைகளிடமிருந்து விதைகளை பாதுகாத்து அவை அழுகிப் போகாமல் தடுக்கிறது. எவ்வளவு நேரம் ஊற வைக்க வேண்டும் என்பது விதைகளின் தன்மையை பொறுத்தது. கீரை விதைகள், கத்தரி, தக்காளி, மிளகாய் போன்ற மெல்லிய தோல் கொண்ட விதைகளை 4 முதல் 6 மணி நேரம் ஊற வைத்தால் போதும். வெண்டை, பாகற்காய், பீன்ஸ், அவரை போன்ற கடினமான தோல் கொண்ட விதைகளை 8 முதல் 12 மணி நேரம் வரை ஊற வைக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைத்தால் விதைகள் அழுகிப் போக வாய்ப்புள்ளது. அதனால் சரியான நேரத்தை கடைபிடிப்பது அவசியம். ஊற வைக்கும்போது விதைகள் தண்ணீரை உறிஞ்சி லேசாக உப்பி இருப்பதை நீங்கள் ஜியமணிக்கலாம். இது ஒரு நல்ல அறிகுறி. விதையின் உள்ளே இருக்கும் கரு வளர்ச்சிக்கு தயாராகிவிட்டது என்று அர்த்தம். விதை நேர்த்திக்கு பிறகு அடுத்த முக்கியமான விஷயம் மண் கலவை. நீங்கள் எவ்வளவு சிறந்த விதை நேர்த்தி செய்தாலும் மண் சரியில்லை என்றால் செடி நன்றாக வளராது. மண் நல்ல காற்றோட்டமாகவும் நீரை தேக்கி வைக்கும் தன்மையுடனும் இருக்க வேண்டும். இதற்கு செம்மண், தென்னை நார்க்கழிவு, கோகோபித் மற்றும் மண்புழு உரம் ஆகிய 3ஐயும் சமளவில் கலப்பது ஒரு சிறந்த மண் கலவையாகும். தென்னை நார்க்கழிவு நீரை தக்க வைத்துக் கொள்ளவும் வேர்கள் எளிதாக பரவவும் உதவும். மண்புழு உரம் செடிக்குத் தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் மெதுவாக வழங்கும். இந்த மண் கலவையை உங்கள் விதைப்பு தட்டுகளிலோ சீட்லிங் ட்ரே அல்லது தொட்டிகளிலோ நிரப்பிக் கொள்ளுங்கள். இப்போது நாம் ஊற வைத்த விதைகளை நடவு செய்ய வேண்டும். விதைகளை தண்ணீரிலிருந்து எடுத்து ஒரு துணியில் பரப்பி லேசான ஈரப்பதம் போகும் வரை நிழலில் உலர்த்தவும். பிறகு மண் கலவையில் விதையின் அளவை பொறுத்து ஆழத்தில் நட வேண்டும். பொதுவான விதி என்னவென்றால் விதையின் அளவை விட 2 மடங்கு ஆழத்தில் நட வேண்டும். உதாரணமாக, ஒரு வெண்டைக்காய் விதையை 1/2 அங்குல ஆழத்தில் நடலாம். மிக ஆழமாக நட்டால் விதையால் முளைத்து மேலே வர முடியாது. மிக மேலாக நட்டால் பறவைகள் கொத்திச் செல்ல வாய்ப்புள்ளது. விதைகள் நட்ட பிறகு பூவாளியால் மெதுவாக தண்ணீர் தெளிக்க வேண்டும். நாம் தயார் செய்த அதே ரகசிய தண்ணீரையும் தோடுயன் நீருடன் கலந்து தெளிக்கலாம். இந்த முறையில் விதை நேர்த்தி செய்து நடும்போது நீங்கள் ஆச்சரியப்படும்படியான முடிவுகளை பார்ப்பீர்கள். பொதுவாக 10 நாட்கள் ஆகும் விதைகள் 5 முதல் 7 நாட்களிலேயே முளைக்கத் தொடங்கும். அது மட்டுமல்ல, முளைப்புத் திறனும் ஜெர்மினேஷன் ரேட் மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் 10 விதைகள் நட்டால் குறைந்தபட்சம் 8 அல்லது 9 விதைகளாவது முளைக்கும். காரணம், நாம் கொடுத்த இயற்கை ஊக்கிகள் விதையின் உள்ளே இருக்கும் வளர்ச்சியை மிக வேகமாக தூண்டுகிறது. வேர்கள் மிக ஆரோக்கியமாகவும் பீயலமாகவும் வளர ஆரம்பிக்கும். இந்த ஆரம்ப வளர்ச்சி செடியின் எதிர்கால ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியம். பீயலம் மாயின் வேர்லு யுவன்டினி மொக் டுவாரா நீலு உன்புஸ்கால்னு பாகா ஹீர்ச்சுக்குனி வல்லர முடியும். இந்த ரகசிய தண்ணீரின் நன்மைகள் விதை முளைப்பதோடு நின்று விடுவதில்லை. செடிகள் முளைத்து 2 அல்லது 4 இலைகள் விட்ட பிறகும் இந்த தண்ணீரை வாரம் ஒரு முறை செடிகளுக்கு ஊற்றி வரலாம். ஒரு பங்கு கரைசலுக்கு 10 பங்கு தண்ணீர் கலந்து நீர்க்கச் செய்து பயன்படுத்த வேண்டும். இது ஒரு சிறந்த இயற்கை டானிக் போல செயல்படும். இதில் உள்ள நுண்ணுயிரிகள் மண்ணின் வளத்தை மேம்படுத்துகின்றன. மண்ணில் உள்ள சத்துக்களை செடிகள் எளிதாக எடுத்துக்கொள்ளும் வடிவத்திற்கு மாற்றிக் கொடுக்கின்றன. இதனால் உங்கள் செடிகள் நல்ல அடர் பச்சை நிறத்தில் ஆரோக்கியமாக எந்த நோய் தாக்குதலும் இன்றி வளரும்.
பூக்கள் பூக்கும் செடிகளில் அதிக மொட்டுக்கள் வைக்கும். காய்கறி செடிகளில் விளைச்சல் அதிகரிக்கும். பலர் செய்யும் ஒரு பொதுவான தவறு என்னவென்றால், கடைகளில் விற்கும் சீட் ஸ்டார்ட்டர்ஸ் அல்லது ரூட் ஹார்மோன் போன்ற இரசாயனப் பொருட்களை நம்புவது. அவை தற்காலிகமாக ஒரு தீர்வை தரலாம், ஆனால் நீண்ட கால அடிப்படையில் அவை மண்ணின் தன்மையை பாதிக்கின்றன. மண்ணில் உள்ள நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை அழிக்கின்றன. ஆனால் நம் பாட்டி சொன்ன இந்த முறை முற்றிலும் இயற்கையானது. இது மண்ணுக்கு உயிர் கொடுக்கிறது, மண்ணை வளமாக்குகிறது, மலடாக்காது. அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாம் ஒரு ஆரோக்கியமான மண்ணை கொடுக்க வேண்டும் என்றால் இதுபோன்ற இயற்கை விவசாய முறைகளுக்கு திரும்புவதுதான் ஒரே வழி. செலவும் மிகக் குறைவு, பலன்களோ மிக அதிகம். இந்த முறையில் ஒருபடி மேலே சென்று இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு கரைசலை தயாரிக்கலாம். நாம் முன்பு தயாரித்த கஞ்சி மற்றும் சாணக் கரைசலுடன் ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு மற்றும் ஒரு கைப்பிடி கடலை புண்ணாக்கு ஆகியவற்றைச் சேர்க்கலாம். வேப்பம் புண்ணாக்கு வேர்ப்புழு மற்றும் பூஞ்சை நோய்களிலிருந்து செடியை பாதுகாக்கும் ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லியாக செயல்படும். கடலை புண்ணாக்கில் நைட்ரஜன் சத்து அதிகமாக உள்ளது. இது செடியின் இலைகள் மற்றும் தண்டு வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம். இந்த 4 பொருட்களையும் சேர்த்து முன்பு சொன்னது போலவே 3 நாட்கள் புளிக்க வைத்து பயன்படுத்தினால் உங்கள் செடிகளுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் ஒரே இடத்தில் கிடைத்துவிடும். இது ஒரு முழுமையான இயற்கை உரம். விதைகள் ஏன் முளைப்பதில்லை என்பதற்கு வேறு சில காரணங்களும் உள்ளன. சில சமயங்களில் விதைகள் மிக பழையதாக இருக்கலாம், அவற்றின் முளைப்புத் திறன் குறைந்திருக்கலாம். வாங்கும்போதே விதைகளின் உற்பத்தி செய்யப்பட்ட தேதி மற்றும் காலாவதியாகும் தேதியை பார்த்து வாங்குவது நல்லது. இரண்டாவதாக, அதிகப்படியான தண்ணீர் ஊற்றுவது. விதைகள் முளைக்கும் தருணத்தில் அதிக தண்ணீர் இருந்தால் அவை அழுகிவிடும். மண் எப்போதும் ஈரப்பதமாக இருக்க வேண்டுமே தவிர ஈரமாக குளம் போல இருக்கக்கூடாது. மூன்றாவதாக, சரியான ஆழத்தில் நடாமல் இருப்பது. இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் கவனித்தால் நமது பாட்டியின் ரகசிய தண்ணீருடன் சேர்ந்து உங்கள் வெற்றி விகிதம் 100% இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த முறை எல்லா வகை விதைகளுக்கும் பொருந்துமா என்று. நிச்சயமாக. பூச்செடி விதைகள், காய்கறி விதைகள், பழமர விதைகள், கீரை விதைகள் என அனைத்து விதமான விதைகளுக்கும் இந்த விதை நேர்த்தி முறையை பயன்படுத்தலாம். குறிப்பாக மிளகாய், கத்தரி, தக்காளி போன்ற நாற்று விட்டு நடவு செய்யும் செடிகளுக்கு இந்த முறையில் நாற்றுகளை வளர்த்தால் அவை மிக ஆரோக்கியமாக வளரும். நாற்றுகளை பிடுங்கி வேறு இடத்தில் நடும்போது செடிகள் எந்த ஒரு அதிர்ச்சியும் இல்லாமல் புதிய இடத்தில் எளிதாக வேர் பிடித்து வளரத் தொடங்கும். இது நாற்றுப் பிழைப்புத் திறனை, டிரான்ஸ்பிளான்ட் சர்வைவல் ரேட் அதிகரிக்கிறது. இந்த இயற்கை கரைசலின் அறிவியல் பின்னணியை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். இதில் உருவாகும் நுண்ணுயிரிகள் பிளான்ட் குரோத் ப்ரொமோட்டிங் ரைசோபாக்டீரியா, பிளான்ட் குரோத் ப்ரொமோட்டிங் ரைசோபாக்டீரியா PGPR என்று அழைக்கப்படுகின்றன. பெயரை கேட்டு பயந்து விடாதீர்கள். இதன் அர்த்தம் தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வேர்பகுதி பாக்டீரியாக்கள். இவை வேர்களைச் சுற்றி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி வெளியிலிருந்து வரும் நோய் கிருமிகளை தடுக்கின்றன. மேலும் காற்றில் உள்ள நைட்ரஜனை நிலைநிறுத்தி செடிகளுக்கு கொடுக்கின்றன. மண்ணில் கரையாமல் இருக்கும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களை செடிகள் உறிஞ்சும் வடிவத்திற்கு கரைத்துக் கொடுக்கின்றன. இவ்வளவு வேலைகளை இந்த சின்னஞ்சிறு நுண்ணுயிரிகள் நமக்காக செய்கின்றன. நீங்கள் ஒரு மாடித் தோட்டம் வைத்திருந்தால் இந்த முறை உங்களுக்கு ஒரு வரம். ஏனென்றால் தொட்டிகளில் உள்ள மண் காலப்போக்கில் அதன் வளத்தை இழந்து இறுக்கமாகிவிடும். இந்த கரைசலை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது அது மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது, மண்ணை இலகுவாகவும் காற்றோட்டமாகவும் மாற்றுகிறது. இதனால் வேர்கள் ஆழமாகச் சென்று சத்துக்களை நன்றாக உறிஞ்சும். மண்புழுக்களின் செயல்பாட்டையும் இது ஊக்குவிக்கும். உங்கள் தொட்டி மண் உயிர் உள்ள வளம் நிறைந்த ஒரு ஜீவன வெளியாக மாறும். இரசாயன உரங்களைப் போல இல்லாமல் இது மண்ணின் உயிரோட்டத்தை அதிகரித்து ஒரு நிலையான விவசாயத்திற்கு வழிவகுக்கிறது. இந்த ரகசியத்தை உங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். ஒரு விதை எப்படி முளைக்கிறது, ஒரு செடி எப்படி வளர்கிறது என்பதை அவர்கள் நேரடியாக பார்க்கும்போது இயற்கையின் மீது அவர்களுக்கு ஒரு ஆழமான பிணைப்பு ஏற்படும். ஒரு விதையை நட்டு அது முளைத்து பூத்து காய்ப்பது வரை உள்ள பயணத்தை அவர்கள் அனுபவிக்கும்போது
பொறுமை, கவனிப்பு போன்ற குணங்கள் வளரும். நாம் உண்ணும் உணவு எவ்வளவு கடின உழைப்பிற்குப் பிறகு நம்முடைய தட்டிற்கு வருகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இது வெறும் தோட்டக்களம் மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை பாடம். இந்த பாரம்பரிய அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது நமது கடமை. இந்த கரைசலை தயாரிக்கும்போது சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்போதும் மண்பானை அல்லது பிளாஸ்டிக் பாத்திரங்களை பயன்படுத்துங்கள். உலோக பாத்திரங்களை தவிர்க்கவும். ஏனென்றால் நொதித்தல் செயல்பாட்டின் போது உருவாகும் அமிலங்கள் உலோகத்துடன் வினைபுரிய வாய்ப்புள்ளது. மேலும் கரைசலை மூடி வைக்கும்போது காற்று உள்ளே வெளியே செல்லும்படி லேசாக மூட வேண்டும். முழுமையாக காற்று புகாமல் அடைத்து வைத்தால் உள்ளே உருவாகும் வாயுக்களால் பாத்திரம் வெடிக்க வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு முறை பயன்படுத்திய பிறகும் மீதமுள்ள கரைசலுடன் தாட்யூஎன் வெல்லம் மற்றும் தண்ணீர் சேர்த்து வைத்தால் நுண்ணுயிரிகள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். இதை தாய் கரைசல், மதர் கல்ச்சர் ஆக நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம். இந்த முறை ஜீவாமிர்தம் என்ற புகழ்பெற்ற இயற்கை ஈடுபொருளின் ஒரு எளிமையான வடிவம் என்று கூட சொல்லலாம். ஜீவாமிர்தம் தயாரிக்க மான்ஹன் பொருட்கள் மற்றும் அதிக நாட்கள் தேவைப்படும். ஆனால் அவசர தேவைக்கு அல்லது சிறிய அளவிலான வீட்டுத் தோட்டத்திற்கு நம் பாட்டியின் இந்த முறை மிகச்சிறந்த பலனைத் தரும். இதில் உள்ள தத்துவம் ஒன்றுதான். மண்ணில் உள்ள கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகளைப் பெருக்கி வாத்தினி எமன் செடிகளுக்கு வேலை செய்ய வைப்பது. நாம் செடிகளுக்கு உரம் போடுவதை விட மண்ணுக்கு உயிர் கொடுப்பதுதான் மிக முக்கியம். மண் ஆரோக்கியமாக இருந்தால் அதில் வளரும் செடியும் ஆரோக்கியமாக இருக்கும். அதை உண்ணும் நாமும் ஆரோக்கியமாக இருப்போம். சுருக்கமாகச் சொன்னால், இந்த பாட்டி சொன்ன ரகசியம் என்பது இயற்கையின் சுழற்சியை புரிந்து கொண்டு அதனுடன் இணைந்து செயல்படுவதுதான். சமையலறை கழிவான கஞ்சியையும் மாட்டுச் சாணத்தையும் பயன்படுத்தி விதைகளுக்கு உயிர் கொடுப்பது என்பது வேஸ்டிலிருந்து பெஸ்ட் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இது செலவில்லாதது, சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது மற்றும் மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியது. இனிமேல் உங்கள் விதைகள் முளைக்கவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். இந்த முறையை முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் கைகளால் நட்ட விதைகள் துளிர்த்து வளர்ந்து உங்களுக்கு பலன் தரும்போது கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. உங்கள் தோட்டம் பசுமையாகட்டும், உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். நண்பர்களே, பார்த்தீங்களா? எவ்வளவு எளிமையான பொருட்கள், எவ்வளவு அற்புதமான பலன்கள்! செத்துப்போன விதைகளை உயிர்ப்பிக்கும் இந்த பாட்டியின் ரகசியம் வெறும் ஒரு தோட்டக்கலை குறிப்பு மட்டுமல்ல, அது நமது முன்னோர்களின் ஆழ்ந்த அறிவையும் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த வாழ்க்கையையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இனி நீங்களும் இந்த முறையைப் பின்பற்றி உங்கள் வீட்டுத் தோட்டத்தை ஒரு சோலைவனமாக மாற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ரகசியத்தை நீங்களும் முயற்சி செய்து பார்த்துவிட்டு உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற பல பாரம்பரிய மற்றும் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இப்போது உங்களுக்கான கேள்வி: உங்க பாட்டி அல்லது அம்மா சொல்லிக் கொடுத்த இது போன்ற ஏதாவது தோட்டக்கலை ரகசியங்கள் இருக்கிறதா? இருந்தால் அதை கீழே கமெண்ட் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.